மாத்தணும், மாத்திதான் ஆகணும். நீங்க நில்லுங்க, உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இனி ஏமாறவே கூடாது. ஒரு மாறுதல் வரணும். அது இன்னைக்கே வரணும், இப்பவே வரணும். பெரிய பெரிய ஆளுங்கட்சியில பெரிய பெரிய கட்சி மத்தியில தனிச்சு போட்டியிடுறது தைரியம் முதல்ல. ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம். 2026 எலெக்ஷன்ல சுயேட்சையா எம்எல்ஏ நிக்கிறேன். சார் என்ன எந்த கட்சியில் இருக்கு? சுயேட்சையா நிக்கிறேன் தனியா. ஆமா, எனக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுறப்பா. பொதுவா நிக்கிற மக்கள்ல ஒரு ஆளா உங்களுடைய ஓட்டு எனக்கு கிடைக்குமா? போடுறேங்க. உங்க வயசுக்கு நீங்க எத்தனையோ எம்எல்ஏ உருவாக்கி இருப்பீங்க. ஆனா அவங்க வந்தவங்க எல்லாம் சொன்னதை செஞ்சாங்களா? எங்க செஞ்சாங்க? சொல்றதோட சரி. இப்ப நான் சுயேட்சை மக்களை நம்பி இத்தனை கட்சியெல்லாம் எதிர்த்து நிக்கிறேன்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்றேங்க. இப்ப இந்த வருஷம் அந்த ஆளை பார்த்தா அடுத்த வருஷம் இந்த ஆளை பார்ப்போம், என்ன செய்யறாங்க போறாங்க. சரி, ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டியதான். கண்டிப்பா நல்லது பண்ணணும் தான் வரேன். ஆமா, முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். இந்த ஊர்ல உங்களுக்கு அடிப்படை வசதி என்ன தேவைப்படுது? ஜல்லி விட்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் ரோடு போடல. இந்த ரோடு அங்கேருந்து வரீங்களா, வந்தீங்களா, அந்த ரோடெல்லாம் எப்படி குண்டு குழியுமா இருக்கும். நமக்கு விடுங்க, ஒரு பொம்பளை சனங்க ஒரு வண்டி ஓட்டிட்டு போறாங்க, தடுமாறி கீழே விழுகுறாங்க, என்ன ஆகுறது? ஓட்ட வாங்கிட்டு போனதுதான். அவன் இருக்கானா இல்லைங்க, என்ன ஆனான்னு அப்படி இருக்கு. இந்த ரோடு இதோட ஜல்லி போட்டதோட இல்ல, எங்க ஒல்லக்காட்டுக்கு கூட போக முடியாம ஆக்கிட்டானோ. இப்ப இவரு வயசானவரு, இந்த வண்டி எடுத்துல போய் சரிக்கிட்டு விழுந்தாக்கா இவரை யார பாப்பா? சரி, இப்ப இதெல்லாம் மாத்துவோமா இல்ல வேணாமா? மாத்தணும், மாத்திதான் ஆகணும். நீங்க நில்லுங்க, உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஆனா நான் சொன்னது நடக்கணும். கண்டிப்பா நடக்கும். சரி, உங்க நம்பிக்கை காப்பாத்தும். நன்றி. உங்க நம்பிக்கைக்கே வீண் போவாது. பஸ் வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, மெயினா அதான். சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் கொண்டு வருவோம். சரியா? கட்சி சப்போர்ட், ஜாதி சப்போர்ட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுயேட்சையா தனிச்சு நிக்கிறேன், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பண்றேன்னா இன்னும் டக்குன்னு கேட்டோன்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சுயேட்சை வேட்பாளர் நீங்க விரும்புறீங்களா? விரும்புறோம். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம், நன்றிண்ணே. தேங்க்ஸ். ஓட்டு வாங்குறப்போதான் வராங்க, அப்புறம் வர்றது. ஒரு மாசத்துக்கு 3 மாசம் ஒரு இடம் இல்ல, வருஷத்துக்கு ஒரு இடம். அந்த மக்கள்ல வந்து சுத்தி நல்லா இங்க இருக்கிறதுலாம் நம்ம கிராமத்து மக்கள். அதே தானே, அது யாருமே செய்யறதே கிடையாது. ஒரு வருஷம் ஒரு விட நம்ம அந்த மக்களை சுத்தி வந்தாலே வேற மாத்தி போடவே மாட்டாங்க. கண்டிப்பா. எனக்கு தெரியும் அதை பத்தி. பெரிய பெரிய ஆளுங்கட்சியில பெரிய பெரிய கட்சி மத்தியில தனிச்சு போட்டிடுறது தைரியம் முதல்ல வேணும். நீங்க கரெக்டா அதை வந்து செஞ்சீங்கன்னா மக்களை வந்து ஒரு தடவை நம்புங்கண்ணே. இந்த நம்பிக்கைய நான் உயிரை கொடுத்தா காப்பாற்றேன். சரி என்ன? 2026 எலெக்ஷன்ல சரிங்க, கட்சி சப்போர்ட்லோ ஜாதி சப்போர்ட்டோ இல்லாம சுயேட்சையா மக்களை நம்பி எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன்னா நீங்க நிக்கிறீங்க, மராசனா இருக்கா, எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். என்ன கேட்டவனும் டக்குன்னு சொல்லிட்டீங்க, என்ன நம்பிக்கை? நம்பிக்கை தான். சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். கொண்டு பாத்தீங்களா?